Hi friends. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் வைண்டிங் என்னென்ன அல்டர்னேட்டர். அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டரில் வைண்டிங் டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டரில் ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்கிறது ஸ்டேஷனரிங்கிறது தெரியும். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறேன். த ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் லேயர் அண்ட் டபுள் லேயர் வைண்டிங். ஸோ சிங்கிள் லேயர் வைண்டிங்னா என்ன, டபுள் லேயர் வைண்டிங்னா என்ன. ஸோ போன வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்லாட் அப்படின்னா வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆர்மேச்சர் வைண்டிங்கில். அதில் தான் வந்து கண்டக்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த ஹோல் வந்து ஸ்லாட்டு, இந்த உள்ள அந்த சர்க்கிளாக இருக்க வந்து கண்டக்டர். ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டில் ஒரே ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளாக இருக்க அந்த கண்டக்டர் ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் ஒரு ஸ்லாட்டில் வச்சா அது பேர் வந்து சிங்கிள் லேயர் வைண்டிங். அதே ஒரு ஸ்லாட்டில் வந்து 2 கண்டக்டர் வச்சா அது பேர் டபுள் லேயர் வைண்டிங். ஸோ அதுக்கும் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் ஒரு கண்டக்டர் வைக்கிறத விட 2 கண்டக்டர் வச்சிங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் உள்ள ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதில் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இதுதான் அதோட ரீசனு. இதில் நீங்கள் ஒரு கண்டக்டர் வச்சிருக்கீங்க, இதே இன்னொரு கண்டக்டரில் வைக்கலாம். ஆனால் நீங்கள் வைக்காம விட்டிங்கன்னா சிங்கிள் லேயராக இருக்கும், ஆனால் நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். கரெக்டாக. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு கண்டக்டர் தூக்கி அதில் வச்சிட்டிங்க, 2 கண்டக்டர் வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கண்டக்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் வந்து இந்த கண்டக்டர் வந்து இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் தான் வந்து கண்டக்டரில் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக போகுது. அதனால தான் நம்ம ஆப்ரேஷன் நடக்க போகுதுங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஸ்லாட்டில் வந்து 2 கண்டக்டர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு இதுலையுமே வந்து ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 2 கண்டக்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் திங், டைப்ஸ் ஆஃப் லேயர் வைண்டிங் அப்படிங்கிறது. செகண்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிச்சுடு காயில். அதாவது காயில், ஒவ்வொரு காயில், அதாவது வந்து கண்டக்டருக்கும் காயிலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லியிருந்தேன். ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அதை ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஒரு ஒயரை வச்சு சுற்றி அதே ரிமைனிங் உள்ளது இன்னொரு கண்டக்டரில் போய் சுற்றி அந்த ஒரு செட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருந்தேன், காயில்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஃபுல் பிச் காயில், ஷார்ட் பிச் காயில். ஃபுல் பிச் காயில்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாட் இருக்குது, ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டர்லேருந்து நீங்கள் டர்ன் பண்ணி அந்த கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த சர்க்குலராக தானே இருக்கும் அந்த ஆர்மேச்சர் வைண்டிங். அதில் ஒவ்வொரு ஸ்லாட் இருக்கும். சர்க்குலராக இருக்கும்போது அந்த சர்க்குலரில் 180 டிகிரிக்கு அப்புறம் ஒரு கண்டக்டர் இருக்கும், ஒரு ஸ்லாட் இருக்கும், அதில் ஒரு கண்டக்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லாட் உள்ள கண்டக்டர்லேருந்து டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வந்து 180 டிகிரி ஆங்கிளுக்கு அப்புறம் உள்ள ஸ்லாட் உள்ள கண்டக்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் பிச் காயில், ஃபுல் பிச் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதே அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை டர்ன்ஸ் இருக்குன்னா நமக்கு தெரியாது. எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குன்னா நமக்கு தெரியாது. n நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்கும். இதே எண்ணுக்கு அடுத்து உள்ளதான் n+1. அதாவது எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கோ 180 டிகிரிக்கு அளவுக்கு உள்ளதில் n+1 ஸ்லாட் தான் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னன்னா ஸ்லாட்ஸ் பெர் போல், n எவ்வளோ வருதோ +1 போட்டிங்கன்னா அதான் வந்து அந்த ஸ்லாட்டை தான் வந்து 180 டிகிரியில் வரும். இப்போ வந்து ஒரு 2 போல் மிஷின் கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம போனதில் பார்த்தோம் 180/n பார்த்தீங்கன்னா 20 டிகிரிங்கிறது ஆங்கிள் வந்துடும், ஸ்லாட் ஆங்கிள். இதே 2 போல் மிஷினில் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் பர் ஒரு போலுக்கு 2 போல் மிஷினை ஒன்றா பிரிச்சோம்னா அதில் ஒரு போலுக்கு வரக்கூடிய ஸ்லாட்ஸ் தான் 9. 9th ஸ்லாட்டுங்கிறது n. அப்போ 9+1 10. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேருந்து 10th ஸ்லாட்டுக்கு நீங்கள் வைண்டிங் பண்ணால் மட்டுமே தான் அது வந்து 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் வரும். இது பேர் வந்து ஃபுல் பிச் வைண்டிங். இதே ஷார்ட் பிச் வைண்டிங்னா எத்தனை ஸ்லாட்ஸ் பெர் போல் வருதோ அத்தனாவது ஸ்லாட்லேயே கொண்டு வைண்டிங் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ 2 போல் மிஷினா n வந்து ஆன்சர் வந்து 9 வரும். ஆனால் நம்ம ஃபுல் பிச் காயிலுக்கு நம்ம 9+1 10 கொண்டு போய் வைப்போம். இதே 9 வர ஆன்சர் அந்த 9லேயே இந்த வைண்டிங் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது பேர் வந்து இதில் கொடுத்துருக்கிறத எடுத்து நீங்கள் இதில் கொடுத்துட்டீங்க n=9 அதில் கொடுத்துட்டிங்கன்னா அது 180 டிகிரி விட கம்மியாக வரும் இல்லையா. ஸோ அந்த 180 டிகிரி விட கம்மியாக வருதுங்கிறது தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச் காயில். இப்போ ஷார்ட் பிச் காயில் யூஸ் பண்ணுவாங்களா, ஃபுல் பிச் காயில் யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு அட்வான்டேஜ். ஷார்ட் பிச் காயில் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும் ஃபுல் பிச் காயில் கன்சிடர் பண்ணும்போது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஷார்ட் பிச் காயில் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர். அந்த ஒயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் தான். அந்த காப்பரோட ஒயரோட லென்த் கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ காப்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். நீங்கள் ஃபுல் பிச் காயில் பண்ணணும்னா உங்களுக்கு லென்த்தியான ஒயர்லாம் வேணும். ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் செலவாகும். இதே நீங்கள் வந்து ஷார்ட் பிச் காயில் போட்டிங்கன்னா அதில் உள்ள மெட்டீரியல் வந்து கம்மியாகும். ஹென்ஸ் உங்களோட அந்த வைண்டிங் பண்ணக்கூடிய எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேவையான மெட்டீரியலும் கம்மியாகும், உங்களுக்கு டைமும் கம்மியாகும், லாஸும் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட் பிச் காயிலுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் திங் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஹார்மோனிக்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து மெயினாக இருக்கும் ஏசியில். ஹார்மோனிக்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏசியில் தான் இருக்கும். அது ரொம்ப பெரிய எஃபெக்டாக இருக்கும் ஒரு நான் லீனியர் லோட் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது என்னென்னா ஹார்மோனிக்ஸ் அதிகமாக அக்கர் ஆகும். அதனால் ஹார்மோனிக்ஸ் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தானே. ஹார்மோனிக்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் பியூர் சைனூசாய்டல் வேவ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து பியூர் சைனூசாய்டலாக இருக்காது, நான் சைனூசாய்டல் ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால தான் ஷார்ட் பிச் காயில் யூஸ் பண்ணால் அந்த ஹார்மோனிக்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு சைனூசாய்டல் வேவ் கொண்டு வரலாங்கிறதுக்காக ஷார்ட் பிச் யூஸ் பண்ணாங்க. தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி, வேற எடி கரண்ட் லாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால ஹை ஹார்மோனிக்ஸ் ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா இந்த லாஸும் அதிகமாக இருக்கும். அதனால் மிஷின் வந்து எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த லாஸை குறைக்கிறதுக்காக ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதுக்காகவும் இந்த வந்து ஷார்ட் பிச் காயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன அட்வான்டேஜ் சொன்னேன். இப்போ செகண்டுக்கு ஷார்ட் பீச் காயில் நான் சொல்லிட்டேன். ஸோ தேர்ட் திங் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். அதை வந்து வைண்டிங் வந்து என்ன மாதிரி இருக்கும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்குமா டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 போல் மிஷின் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட வேல்யூ என்ன வரும்னா 9 அப்படின்னு சொல்லி வரும்னு வச்சுக்கோங்க. 2 போல் மிஷின் இருக்குது, என்னோட வேல்யூ 9 வரும். எம்னு ஒரு வேல்யூ இருக்கும். எம்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் பெர் போல் பெர் ஃபேஸ். ஸ்லாட்ஸ் பெர் போல்னா என், ஸ்லாட்ஸ் பெர் போல் பெர் ஃபேஸ் அப்படின்னா எம். ஒரு போலில் இத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃபேஸுக்கு எத்தனை ஸ்லாட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்லாட்ஸ் பேர் போல் பேர் ஃபேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எம் வேல்யூ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. அதாவது வந்து மொத்தம் 3 ஃபேஸ் நம்ம கையில் இருக்குது. இது ஸ்லாட்ஸ் பேர் போல் பெர் ஃபேஸ்னால் பை நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். ஒரு ஃபேஸ் கண்டுபிடிக்கினா பை நம்பர் ஆஃப் ஃபேஸ் போகணும். 3 ஃபேஸ் இருக்குது. அப்போ 9/3 வந்து 3 ஆன்சர். ஸோ எம் வந்து 3 வந்துட்டு. இப்போ உங்கள் கையில் ஒரு போலில் 3 ஸ்லாட் இருந்தால் 3 கண்டக்டருங்கிறது உங்களுக்கு தெரியும். 3 ஸ்லாட்ஸ் பெர் போல் பெர் ஃபேஸ். ஒரு ஃபேஸில் ஒரு போலில் 3 ஸ்லாட் இருக்குது. 3 கண்டக்டர் உங்கள் கையில் இருந்தால் 3 ஸ்லாட் இருக்குது. அப்போ ஒன்றா வைக்கலாம். இப்படி நீங்கள் 3க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்கன்னா அது பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே வந்து ஒரே ஸ்லாட்டில் 3 கண்டக்டரையும் வச்சுட்டு மித்த 2 சும்மா விட்டீங்க, அல்லது ஒரு ஸ்லாட்டில் 2 வச்சுட்டு இன்னொரு ஸ்லாட்டில் வச்சுட்டு இன்னொரு இதை மிச்சம் விட்டுட்டிங்கன்னா இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான கண்டக்டர்ஸை வச்சுருந்தீங்கன்னா அது கான்சன்ட்ரேட்டட். ஒரே இடத்துல ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகுது இல்லையா, அதனால் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங். ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து அட்வான்டேஜாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத வந்து அட்வான்டேஜாக சொல்லுவோம். ஏன்னா ஸ்லாட்ஸை வந்து சும்மா நீங்கள் ஃப்ரீயாக விட்டதுக்கு பதிலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட கண்டக்டரில் இஎம்எஃப் வந்து நல்லபடியாக கிடைக்கும். ஸோ நிறைய கண்டக்டர் ஒரே இடத்துல வச்சு இஎம்எஃப் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படிங்கிறது அல்டர்னேட்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டபுள் லேயர் வைண்டிங்காக இருக்கணும். நம்பர் 2 ஷார்ட் பிச் காயிலாக இருக்கணும். நம்பர் 3 டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்காக இருக்கணும். ஸோ டபுள் லேயர் ஷார்ட் பிச் காயில் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு அல்டர்னேட்டோட ஆர்மேச்சர் வைண்டிங்காக இருக்கும். அப்படி தான் வந்து மேக்ஸிமம் வைக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்களுக்கு சொல்ல நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின ரிவ்யூஸையும் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்டில் எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.